வணக்கம் தமிழக மக்களே. எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன டவுட்டுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது கருத்து கணிப்புன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அந்த கருத்து கணிப்பு மேலே எனக்கு நம்பிக்கையே கொஞ்சம் கூட இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பூத்தில் பிரச்சனைங்க அதிகமாக வந்திருக்கு. அதனால் நான் சொல்ல வர காரணமே அதுதான். நிறைய பூத்தில் நான் போய் சொன்னால் கூட நீங்கள் போட்டு காணொலியோ வலைத்தளமோ இதில் வேணால் பார்த்துக்கோங்க. எனக்கு அதனால் நம்பிக்கை இல்லை. எனக்கு யார் ஜெயித்தாலும் நேர்மையாக ஜெயிக்கணுன்றது என்னோட கருத்து. நேர்மையாக மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கணுன்றது என்னோட கருத்து. அதனால் நான் சொல்கிறேன், எடப்பாடி அண்ணனுக்கும் சொல்கிறேன், அப்போ இன்னொருத்தர் இருக்கார் விஜய்ன்ட்டு, அவருக்கும் சொல்கிறேன். நான் எனக்கு இந்த கருத்து கணிப்பில் எனக்கு திருப்தியே இல்லை. தயவு செஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து போலீஸ் போட்டுக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு எந்த கவர்மெண்ட்டில் போலீஸ் ஒரு 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 கல்லூரிக்குள்ளே ஆம்புலன்ஸ் போயிட்டு வருது வெளியேன்னு நான் பார்த்தேன், காணொலியில் பார்த்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அதனால தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் சொல்கிறது எடப்பாடி அண்ணனுக்கு, என்னோட தலைவர் புரட்சி தலைவர், அவரும் என்னோட தெய்வம், என்னோட பொன்மலை செம்மல் அவர் தான். அதுக்காக தான் சொல்கிறேன், எடப்பாடி அண்ணன் தயவு செஞ்சு எனக்கு இப்போது இந்த கருத்து கணிப்பில் எனக்கு உடன்பாடு இல்லை. தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் விஜய் கட்சியில் இருக்கவங்களும் பார்த்துக்காங்க. ஏன்னா நீங்கள் தான் இருக்கிறீங்க, அதாவது ஆப்போசிட்டு. அதனால 2 பேருமே பார்த்துக்கோங்க. என்னுடைய கடவுள், என்னுடைய தெய்வம் புரட்சி தலைவர், அவருடைய ஆட்சி திருப்பி வரணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் விஜய்க்கும் நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த கருத்து கணிப்பில் எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. போலீஸ் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை, சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. சென்ட்ரல் போலீஸ் மேலேயும் நம்பிக்கை இல்லை, இங்கே தமிழ்நாட்டு போலீஸ் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அதனால தான் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். தயவு செஞ்சு இப்போ வர அந்த கருத்து கணிப்பு கருத்து திணிப்பாகவே நினைக்கிறேன்.